பொதுவாக நாம் எந்த தப்புமே செய்யாமல் நம்மளை யாராவது திட்டிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அது கோவம் வரும். ஏன்னா அது நம்ம சுயமரியாதை சார்ந்தது. ஆனால் நாம் எந்த தப்புமே செய்யாமல் நம்மளை ஒருத்தர் தப்பாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு தப்பாக எடை போட்டுட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு எதுவுமே எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காரு. ஒருத்தர் எடை போட்டு வச்சுருக்காரு தவறாக. ஆனால் நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தான் நம்ம செல்ஃபையே நம்ம தவறாக எடை போட்டுட்ருக்கோம். நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணி பை மிஸ்டேக் நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் தவறாக வழி நடத்துறதுக்கு காரணமே கம்பேரிஷன் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தாங்க. கம்பேரிஷன்னால தான் நம்ம எந்த ஸ்கில்லு எவ்வளோ ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கிட்டாலும், எவ்வளோ நேற்றை விட நம்ம இன்றைக்கி முன்னேறி இருந்தாலும் கூட நமக்கு அதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. நம்ம அது ஒரு பெரிய விஷயமாகவே அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாதுங்க. கம்பேரிஷன் அப்படிங்கிறது நம்ம கூட தான் இருக்கணும். நம்ம கூட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். நேற்று எப்படி இருந்தோம், போன வருஷம் எப்படி இருந்தோம், முந்தைய தலைமுறை எப்படி இருந்தது, நம்மளோட குடும்பத்தை சேர்ந்த தலைமுறைகள், இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம், இந்த மாதிரியான திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம ஒப்பீடு செஞ்சுக்கணுமே தவிர அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லாத்துக்கும் லக் இருக்குது, எனக்கு மட்டும் லக் இல்லை, எனக்கு மட்டும் கஷ்டம் நடக்குது, எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க, எல்லோரும் சீக்கிரம் ரீச் ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுலாம் முட்டாள்தனம்ங்க. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ, நம்மளோட வேலை என்னவோ, நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி மட்டும்தான் பயணம் செஞ்சிட்ருக்கணும். எல்லாத்தோட வாழ்க்கையும் தனித்தனியானது. இங்கே யாரோட லைஃப்பும் இன்னொருத்தர் மாதிரியே கிடையாது. எல்லாருமே யூனிக்கான லைஃப் தான். ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கைக்கு பின்னாடியும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். எவ்வளோ கடுமையான பாதைகளை கடந்து கூட வந்திருப்பாங்க ஒரு சிலர். நம்ம அதெல்லாம் பார்க்காம எடுத்த உடனே அந்த நிலையை மட்டும் பார்க்குறோம். அந்த நிலைக்கு நம்ம அந்த உச்சி நிலைக்கு நம்மளும் போகணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப மோசமானது. அது கடுமையான மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். அந்த பாதைகளை நம்ம மேற்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். நம்ம ஒரு உச்சி நிலை அடையிறதுக்கு, ஒரு நல்ல நிலை அடையிறதுக்கு நம்ம கடினமாக உழைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எந்த உழைப்புமே போடாமல் வெறுமனே கம்பேரிஷனை மட்டும் பண்ணிகிட்ருக்குங்கிறது நல்லது கிடையாதுங்க. அந்த மாதிரி பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம எல்லாருமே நல்லா தான் வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்ம எல்லாருமே பணி செஞ்சுட்ருக்கோம், எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அப்கிரேட் ஆகிட்ருக்கோம், புது ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம எல்லாம் ஒரு கிரேட் தான். இப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட ஒரு கிரேடு தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவான லைஃப்பை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். ஸோ நம்ம யாரும் சும்மா இல்லை, நம்ம எல்லோரும் ஒரு ஜாப்பில் பணிபுரிஞ்சிட்ருக்கோம், ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ டோன்ட் கம்பேர். யார் கூடயும் எந்த கம்பேரிஷனும் பண்ணாதீங்க. உங்களோட பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருங்க. எந்தவித இடையூறும் நீங்களாக ஏற்படுத்திக்காதீங்க. தொடர்ந்து பாசிட்டிவான வழியில் பாசிட்டிவான விஷயங்களோட பயணம் செய்யுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.